வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார். இது நம்ம S7 அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸில் நீங்கள் என்னென்ன தவறு செய்வீங்க, என்ன தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலர் பார்ப்பீங்க, ஆனால் எக்ஸாமில் கண்டிப்பாக சில தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, புதுசாக இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலமில் நீங்கள் ஹாஸ்டல் தங்கியிருக்கிறீங்க, இல்லை சென்னையில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சென்டர் நீங்கள் போட்டிருப்பீங்க, சேலமோ சென்னையோ. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, காலேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, எக்ஸாம் சென்டர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாடி போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆனால் புதுசாக இருக்க சென்டரு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்கூட்டியோ ஒன் டே முன்னாடியோ இல்லை முன்னாடி நான் டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சென்டர் எங்கேயும் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கூகுளில் போட்டதுக்கப்புறம், லொக்கேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி கேளுங்க, இந்த சென்டர் எங்கே ப்ராப்பராக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் கொஞ்சம் ஏர்லியர் மார்னிங் சீக்கிரம் கிளம்புறது நல்லது. ஸோ இப்போ நாளைக்கு காலையில் இப்போ எக்ஸாம் சென்டர் இன்னைக்குன்னு வச்சுங்களேன், எக்ஸாம் போகணும்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், 9:30 எக்ஸாம் இல்லையா? அப்போ 9:30 எக்ஸாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள், 8:30 சென்டருக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். இல்லை 8 o'clock சென்டருக்கு முன்னாடி போயிடுங்க. ஸோ மார்னிங் சீக்கிரமாக போயிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, ப்ராப்பராக அந்த அவங்க என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைம் போகாதீங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், உள்ளே உட்கார வைக்கிறது, ஸோ கொஸ்டின் பேப்பர் தர டைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடியே அவங்க சொன்ன டைமுக்கு 1 ஹவர் சாலிடாக முன்னாடி ப்ராப்பராக இருக்கிற மாதிரி டைம் பார்த்துங்க. 9:30 8:30 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ மார்னிங் எக்ஸாமுக்கு போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுட் எப்பயுமே என்ன பண்ணுங்கள், சாப்பாடு லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கங்க. ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுத்துக்க வேணாம். ஏன்னா நீங்கள் ஹெவியான ஃபுட் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஸ்டொமக் அப்செட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெளியில் வர மாதிரி இருக்கும், எக்ஸாம் சென்டர் வெளியே வர மாதிரி இருக்கும். அது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் இங்கே பாசிபிளாக தெரியல, எவ்வளோ பாசிபிளாக இருந்துச்சுன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி எக்ஸாம் முன்னாடியோ அதுக்கு முந்தின நாளோ ஒரு 2-3 days முன்னாடி என்ன பண்ணுங்கள், லைட் ஃபுட்டாக எடுத்துங்க. சாதாரண சாப்பாடு மாதிரி எடுத்துங்க. ரொம்ப மசால் கலந்த சாதம் மாதிரி எதுவுமே எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டீங்க, போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பால் பாயிண்ட் பென்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்களா, 1க்கு 2 எடுத்துகிட்டு போங்க. அதே போல் ஹால் டிக்கெட்டு ஜெராக்ஸ் முக்கியமான பேப்பர் இல்லைங்களா, அது 1க்கு 2 எடுத்துகிட்டு போங்க, தவறு இல்லை. அதே போல் நீங்கள் போகும்பொழுது சிம்பிளான ட்ரெஸ் கோடில் போங்க. ஷூ போட்டுட்டு போகிறது, இல்லை ஷர்ட்டை மடிச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியான ட்ரெஸ்ஸஸ்லாம் தேவையே இல்லை. சிம்பிளான டீசெண்டான ட்ரெஸ் கோடில் போங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் உள்ள அங்கே போகும்பொழுது கண்டிப்பாக உங்களை செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் செக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கல, உங்களுக்கு தெரியாமல் ஒரு டிக்கெட் இருக்குது, அந்த டிக்கெட் எதுக்கு ஏன்னு கேட்பாங்க. அது நமக்கு தேவையா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா, அந்த டிக்கெட் பேப்பர் எடுத்து நீங்கள் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், சிம்பிளான ட்ரெஸ் கோடில் போங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்கிற கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ், ஈவன் ஆர்டினரி டிவைஸில் இருந்துட்டு எதுவுமே சரி எடுத்துகிட்டு மட்டும் போயிடாதீங்க, மறந்துடாதீங்க, சரிங்களா? ஏன்னா தெரியாதனமாக கூட நீங்கள் எடுத்து ஜோப்பில் வச்சுட்டு போயிட்டீங்க, உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மால் ப்ராக்டிஸில் வந்துடும். அதனால் மறந்து உள்ளே எடுத்து போகிற மாதிரி போயிடாதீங்க, எடுத்துகிட்டே போகாதீங்க. அப்படி போகிற மாதிரி இருந்தால் கார்லையோ இல்லை பைக்லையோ இல்லை ஃப்ரெண்டுகிட்டே யார்கிட்ட கொடுத்துட்டு எக்ஸாம் சென்டருக்குள்ளே உள்ளே போங்க, இல்லை எடுத்துகிட்டு போகாதீங்க. அது உங்களுக்கு சேஃபான இருக்கும், சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போகக்குள்ள அவங்க சொல்கிற ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர் உள்ளே போனோன்னே உங்கள் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா எங்கே இருக்குன்ட்டு, அந்த சீட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சுற்றியும் இருக்கிற பேப்பர்கள் இருந்துச்சுன்னா எடுத்து முன்னாடியே பேப்பர் என்ன பண்ணி எடுத்து போய் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுருங்க. டெஸ்க் அடிலாம் பாருங்கள், பேப்பர் ஏதாச்சும் இருக்கா பாருங்கள். ஸோ ஒருவேளை வேறு பேப்பர் இருக்கும் பட்சத்தில் ஸ்பை உள்ளே வரும்பொழுது செக் பண்ணாங்களா, அங்கே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், என்ன நடக்கும், பேப்பர் பார்த்தாங்களா, தவறாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு உட்காருங்க, ஃபைன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் சூப்பர்வைசர் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஸ்டின் பேப்பர் தருவாங்க இல்லைங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு உங்கள் ஓஎம்எஸ் தருவாங்களே அதை வாங்கிட்டு ப்ராப்பராக செக் பண்ணுங்க, அது உங்களுடைய தானா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதே போல் அந்த ஓஎம்ஆர்லையோ இல்லை கொஸ்டின் பேப்பர்லையோ உங்கள் ரெசிக்னேஷன் நம்பர் எழுதுவதற்கு ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மாற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றி வராமல் இருப்பதற்காக என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சூப்பர்வைசர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுத ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதோட சில டீட்டெயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா, அது குறிக்க ஆரம்பிச்சிருங்க, ஃபைன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பாருங்க, பக்கம் பக்கமாக பாருங்க. ஏதோ ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா உடனே சூப்பர்வைசர் கூப்பிட்டு சொல்லுங்க, பக்கம் பிரிண்ட் ஆகலை அப்படின்ட்டு. இல்லை வேற நம்பர் மாறி இருக்கு, வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பர்வைசர் உள்ளே வருவார். சூப்பர்வைசர் உள்ளே வரும்பொழுது அந்த பேப்பர் பண்டில் 2 பேர்த்து கூப்பிட்டு என்ன பண்ணுவார்னா, இது பாருங்க, இப்போ உங்க முன்னாடி நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி சிக்னேச்சர் வாங்குவார். ஸோ அந்த பேப்பர் பண்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரண்ட் 2 பேர் தான் செக் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் பின்னாடி இருந்தாலும் கூட பரவாயில்லை. அந்த பேப்பர் பண்டில் இருக்கு இல்லைங்களா, கொஸ்டின் பேப்பர் பண்டில் இருக்கு இல்லைங்களா, அது கரெக்டாக இருக்கா, இல்லை ஆல்ரெடி சீல் உடஞ்சிருக்கா, இல்லை ஓப்பனாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுவாங்க கேட்டீங்களா, இது மாதிரி ஏதாச்சும் ஓப்பனாக இருக்கு அப்படின்னா
நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள், அதை நாங்கள் சரி பண்ணுறோம். அதாவது ஏதாச்சும் ஆல்ரெடி லீக் ஆயிருக்கான்றதுக்காக தான் இந்த செக்கிங்லாம் நடக்க போகுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் என்ன செய்ய போகிறீங்க, சில பேர் கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சுட்டு அங்கேயே கொஸ்டின் பேப்பர்ல சின்ன டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. டிக் பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலயோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டம் மட்டும் உட்காந்துருப்பாங்க. அப்பதான் மார்க் பண்ணிருப்பாங்க. இது இது குட் அட்வைஸ் கிடையவே கிடையாது. இது குட் அட்வைஸ் கிடையவே கிடையாது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன செய்றீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்ச பின்பு உங்களுக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் உடனே ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணிடுங்க. ஒரு டவுட்டா இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மார்க் பண்ண ஏதாவது சின்ன ரிவ்யூ மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் என்ன பண்ணீங்க, சின்ன ரிவ்யூ மாதிரி அப்போ திரும்ப நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ ஐடியா கிடைக்கல, ஒரு எனக்கு தெரியும். பட் ஃபியூச்சர்ல ஐ மீன் ஒரு 1 ஹவர் கழிச்சோ 1.5 ஹவர் கழிச்சோ எனக்கு ஆன்சர் மேபி தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் ரிவ்யூ மாதிரி பண்ணி வச்சிருங்க. சரி, இந்த ரிவ்யூ முடிச்சுட்டீங்க, இந்த எக்ஸாம் இது பண்ணிட்டீங்க. இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, சென்டரில் உங்கள் பேப்பருக்கு வரும், உங்கள் பேர் உங்கள் இடத்துல இருக்கும், உங்கள் ரிசர்ச் நம்பர் உங்க இருக்கும். அது ஈக்குவல், அதை நேராக என்ன பண்ணணும், உங்கள் சிக்னேச்சர் போடணும். ஏன்னா அட்டனன்ஸ் கேட்பாங்க இல்லையா, போடணும். அதே போல் சின்ன தவறு ஓஎம்ஆர்சியில் ஏற்படுத்தினாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கண்டிப்பாக மார்க்கு 5 மார்க்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓஎம்ஆர்சியில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண பார்த்தீங்களா, அதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் சென்டர் விட்டு வெளியில் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஓஎம்ஆர் கரெக்டாக நீங்கள் சூப்பர்வைசர் சிக்னேச்சர் போட்டிருக்காரா அப்படின்னு செக் பண்ணி தான் எக்ஸாம் அதை விட்டு வெளியில் வரணும். ஒருவேளை ஓஎம்ஆர் ஐ மீன் ஓஎம்ஆர் சீட்டில் சூப்பர்வைசர் சிக்னேச்சர் போடலை அப்படின்னா உங்கள் பேப்பர் வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் சிக்னேச்சர் போட்டுக்கணும், சூப்பர்வைசர் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, கடைசியாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் இப்போ இருக்கிற ரெகுலேஷன் படி பார்க்கையில் ஏ எத்தனை டிக் பண்ணியிருக்கிறீங்க, பி எத்தனை டிக் பண்ணியிருக்கீங்க, சி எத்தனை டிக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த ஒவ்வொரு காலம்லையும் கரெக்டாக கணக்கு வச்சு கணக்கு கூட்டி பாருங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தம் 200 கொஸ்டினுக்கு 205 கொஸ்டின், 202 கொஸ்டின், ஒரு சிலருக்கு 198, 96 வரத்தெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ண ஒரு சில இடங்களில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டீங்களா, உங்களோட ஓஎம்ஆர் சீட் இருக்கீங்களா, அந்த ஓஎம்ஆர் சீட்டுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, அந்த உங்கள் ஹாலிடே கொண்டு போறீங்களா, அந்த ஹாலிடே வச்சு செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு லைனுக்கும் 4 நாள் இருக்கா, 4 நாள் என்னன்னா 4 நாள்னா மொத்தம் 4 காலம் இருக்கும். 50 இருக்குங்களா, அப்போ 4 செக் பண்ணி பாருங்க, அந்த வரிசையில் சரியா இருக்கா, 4 இருக்கா, அடுத்த வருஷம் 4 இருக்கா, அடுத்த வருஷம் 4 இருக்கா, செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 200 கொஸ்டின் போட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மார்க் ரைட்டாக பண்ணுங்க. ஒருவேளை தெரியல அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இல்லை தானே. அப்போ நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் மார்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்க, அவசியம் இல்லை. எஸ்எஸ்சி போலவோ யூபிஎஸ்சி எக்ஸாம் போலவோ இங்கே நெகட்டிவ் மார்க் இங்கே இல்லை. ஸோ நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக நம்ம படிக்காமல் போகலாமா அப்படின்னு கிடையாது. இப்போ படிச்சு தான் நீங்கள் போகணும். படிக்காமல் போனால் நீங்கள் எப்படி ஆன்சர் பாஸ் பண்ண முடியும்? அதாவது ஒரு காலகட்டங்கள் படிக்காமல் போயிருப்பாங்க, அவங்களாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் படிச்சிருக்கணும், படிச்சிருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் படிச்சு எழுத கொஸ்டின் வந்துச்சுன்னா அது மட்டும் தான் லக்கே தவிர, நீங்கள் படிக்கல, நான் சும்மா போகிறேன், நான் மார்க் பண்ணுறேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளில் 2005க்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான, ஏன்னா அப்போ ரொம்ப கட் ஆஃப் ரொம்ப குறைவு. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மொத்தம் 100 கேள்விக்கு 23 கேள்வி 18 கேள்வி போட்டெல்லாம் பாஸ் பண்ணி உள்ள போயிருக்காங்க. ஏன்னா அப்போ அந்த ரெகுலேஷன் வேற. ஆனால் இப்போ அப்படி இல்லை. டஃப்பான காம்படிஷன், குறைஞ்சபட்சம் 170 கொஸ்டின் குரூப் 4ல போட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 170 கேள்விகள் போட்டால் தான் நீங்கள் அந்த கவுன்சிலிங் போதுமா இருக்கும். ஏன்னா 186, 183 அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மொத்தமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர் எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஹை காம்படிஷனாக இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறீங்களா, அவங்க படிச்சிருப்பாங்க, எங்கே படிச்சிருப்பாங்க, அவங்க படிச்சு எழுது கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ தட் அவங்க கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போ லக்கு எப்படி பேஸ் பண்ணி இருக்கும், லக்கு எப்படி பேஸ் பண்ணியிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் படிக்கணும், உழைக்கணும், அதன் அடிப்படை தான் லக்கு பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஹால் விட்டு வெளியில் வரும் வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை தெரிந்தவருக்கோ யாராவது பக்கத்தில் ஏதாச்சும் ஆன்சர் கேட்குறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சொல்லாதீங்க. அதே போல் உங்கள் சூப்பர்வைசர் இருக்கிறவர் ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறாரு, எனக்கு ஆன்சர் சொல்கிறாரு, நான் கம்முன்னு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கேட்டுக்காதீங்க. அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒருவேளை தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சு நினச்சிட்டீங்க, சரியாக நினச்சிட்டு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தவறாக போக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி சூப்பர்வைசர் யாரும் பண்ண போகிறதில்ல. அவர் ஒருவேளை பண்ணுறாங்கன்னு வச்சிங்களா, அதை நீங்கள் ஒபே பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன படிச்சீங்க அதை மட்டும் மார்க் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? அதே போல் சூப்பர்வைசர் மற்ற யாராச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா சூப்பர்வைசர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. உங்களுக்கு பயமாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுங்க, செய்கை முறையில் ஏதோ ஒரு வகையில் வேற வழியில் தெரியும் பட்டும் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு வரும் காலகட்டங்களில், படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் தவறான வழிநடத்தில் ஒருத்தர் வராரு அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம உழைப்பை அவர் திருடான்னு அர்த்தம். அப்போ அந்த திருடல் நீங்கள் விட வேண்டாம்.
புரியுங்களா? அங்க நேர்மையா இருங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்ல பொறுத்த மட்டும் நேர்மை இருந்தால் மட்டும்தான் தேர்ச்சி அடைய முடியுமே தவிர, நேர்மை குறைவு ஏற்பட்டுச்சுன்னா தேர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்ல. ஸோ எக்ஸாம் சென்டருக்கு நீங்க உள்ள போயிட்டு வெளிய வர வரைக்கும் கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்ல, எக்ஸாம் ஹால்ல நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணி குடிப்பாங்க. தண்ணி தாகம் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு நர்வஸா இருக்கும். சிலர் தூங்கியிருக்க மாட்டாங்க. சிலர் ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து தூங்கிருவாங்க சில பேரு. நான் பார்த்துருக்கோம் நாங்க. எக்ஸாம் ஹால்ல போய் தூங்கிலாம் நாங்க பார்த்துருக்கோம் நாங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் ஹால்ல போய் தூங்குறாங்க பார்த்தீங்களா? அவங்கள விடுங்க. ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஆனா அதுவும் தவறு தான். இந்த சிச்சுவேஷன்ல தண்ணி குடிப்பாங்க பாருங்க. நெறைய பசங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, நான் சாப்பிடல சார் காலையில. அதனால கொஞ்சம் பதட்டமா இருக்கு. தண்ணி குடிச்சிடுறேன் அப்படின்ட்டு நெறைய தண்ணி குடிச்சிருவாங்க. சோ உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல நல்ல கூலிங்கான சிச்சுவேஷனா இருக்கு. நல்லா ஃபேன் காத்து கீழ உட்காந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன ரெஸ்ட் ரூம் போற மாரி பாசிபிலிட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ தண்ணீர் நீங்க அதிகமா குடிச்சாலும் ப்ராப்ளம் இருக்குங்க. தண்ணீர் அதிகமா குடிச்சாலும் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்களா, தண்ணீர் உங்களுக்கு தேவைப்படும். வயிறு முட்ட இல்ல தேவைன்ற அளவுக்கு குடிக்காதீங்க. உங்களோட தொண்டையும் உங்க ஃபுட் டியூப் இருக்கு இல்லையா, அது மட்டும் நெனையிற அளவுக்கு தண்ணி குடிச்சா போதும். எக்ஸாம் ஹால் விட்டு வெளிய வந்துட்டு நீங்க என்ன வேணா சாப்பிட்டீங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஸோ எக்ஸாம்ல நீங்க போறதுக்கும் இவ்வளவு நடைமுறை இருக்கு. இத்தனை நடைமுறையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்ல அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க இத்தனை வருஷம் கடின உழைப்பு உழைக்கிறீங்க. 1 வருஷம் உழைக்கிறோம். ஆனாலும் 3 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அந்த கேள்வித்தாள். அப்ப எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க வாழ்க்கையில. அந்த கேள்வித்தாள் ஜெயிக்கணுமா இல்ல நீங்க ஜெயிக்கணுமா வாழ்க்கையில 3 மணி நேரம் உங்க வாழ்க்கை டிசைட் பண்ண போகுது அப்படின்னா நம்ம குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் இது போன்ற எக்ஸாம் தான். ஸோ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் உழைப்புக்காக உங்க வருடம் முழுவதும் உழைப்பை செம்மையா கொடுங்க, நல்லா செழிப்பா கொடுங்க. அந்த தேர்வறையில நீங்க ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுங்க, ஹெல்த்தியா பாஸ் பண்ணுங்க, மற்றவங்களையும் ஹெல்த்தியான முறையில் இருக்க வச்சுக்கோங்க. நீங்களும் பாஸ் பண்ணுவீங்க, மற்றவங்களும் பாஸ் பண்ணுவாங்க. இருப்பு இடத்துல மொத்த இருப்பிடமும் என்ன பண்ணும், நல்லா படிச்ச மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சு நல்லா பாஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேற்றத்தோட இருக்க வேணும். புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். நன்றி.